ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும். 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4 பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த குருவானவர் ரிஷபத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். நல்லதை செஞ்சாரா? இல்லை. ஏன்னா வக்ரகதியில் இருக்கும்போது எந்த ஒரு கிரகமோ எதிர்மறையான பலனை தரும், நல்லது செய்யாது, கெடுதலை பண்ணும். இப்போ குரு வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் 90 நாள் அங்கே இருக்க போகிறார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு குரு பேச்சிங்க. அப்போ இந்த 90 நாளும் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த கடகராசிக்கு யோகமான பலனை தருமா? கண்டிப்பாக யோகமான பலனை தருங்க. இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர், பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் பாக்கியாதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் 9-11 லிங்க்கு, அற்புதமான ஒரு நிலை. எல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் லாபமயம், வெற்றிமயம் அப்படின்னு சொல்லணும். பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், சம்பாத்தியம், சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு 11க்குடைய சுக்கிரன் 11ல் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார். அப்போது 9-11 லிங்க் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். வருமானம், பேங்க் பேலன்ஸில் உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலை. 11ஆம் இடம், அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அளப்பரிய பலனை தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடம் இருக்கிறது சிறப்பு தானே. என்னங்க எங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, நீங்கள் 11ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இனிமேல் வரும். 11/2 தானே வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அது மட்டும் இல்லை, ஒன் மோர் திங்ஸ் என்ன அப்படின்னா, சனி பகவான் 29/3 சனி பெயர்ச்சி ஆகி மீனத்துக்கு வருகிறார். அஷ்டமத்து சனி விலகுகிறது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 90 நாளும் அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. எல்லாம் பாக்கியமான ஒரு சூழல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல பலனையே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்னங்க முதல் திருமணமே ஆகலை, நீங்கள் 2வது திருமணத்தை பற்றி பேசுகிறீங்களே. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் கடக லக்னம் கடகராசிக்கு. அப்போ முதல் திருமணம் பேச்சுவார்த்தை சுமூகத்தில் முடியும். இது நாள் வரைக்கும் இழுபறி நிலையில் இருந்திருக்கும். இப்போ சட்டுப்புட்டுன்னு பேசி இந்த 90 நாளுக்குள்ளே ஒரு சுப செய்தி, சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தருணம். 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது. இப்போது கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக
அனுசரணையாக செயல்பட்டு தொழில் சிறந்து விளங்கும் கூட்டு தொழில் என்று சொன்னால் மிகையாகாது. டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் சிறப்பு தான். இந்த கடக லக்ன கடக ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குறுகிய தூர பிரயாணத்தால் நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும் என்று சொன்னால் மிகையாகாது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடம் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை குரு பார்த்தால் எதையும் தைரியமாக இறங்கி செயல்பட்டு வெற்றியை பறிக்கக்கூடிய நேரம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பிள்ளைகளால் வளர்ச்சி கல்வி மேன்மை கண்டிப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, இல்லை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க நீங்கள். மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். செவ்வாய் வீடாக 5ஆம் இடமாக வருவதால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கிரன் 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்று உச்ச நிலையில் இருக்கார். ஏங்க சுக்கிரனை பற்றி பேசுகிறீங்க? குரு வக்ர நிவர்த்தி தானே. இந்த 90 நாளும் குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கார். அப்போ சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகம். அப்போ இந்த 90 நாளும் பார்த்தா குரு உங்களுக்கு 9ல் இருந்தால் என்ன பலனை தருமோ அந்த பலனை தரும். 11லேயே அருமையான பலன். 9ல் போய் அமர்ந்தால் பாக்கியமான ஒரு சூழல். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும், தந்தையினுடைய அதாவது தொழில் சிறந்து விளங்கும், செல்வாக்கு உயரும். ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்பச் சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வீர்கள். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுக்கிரன் இல்லையா உச்சம் ஆட்சி. அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு பொற்காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு படம், இன்னொரு சீரியல் பண்ணணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிஸி ஷெட்யூல், நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம். ஏற்கனவே பண்ண படமோ இல்லை சீரியலோ அது உங்களுக்கு ரெகக்னேஷன், நல்ல பெயரை எடுத்து தரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த அழகு அதாவது ஒப்பனை நிலையங்கள், மற்றபடி நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், ஏன்னா குரு வச்சு பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு சனி பகவான் 29/3 சனி பயிற்சி ஆக போகிறது. அஷ்டமத்து சனி விலகப் போகிறது. இந்த குரு 90 நாளும் யோகமான பலனை தரப்போகிறார். உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லவும், வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி வண்டி வாகனங்கள் வாங்கிறது, கார் வாங்கிறது, பைக்கு வாங்கிறது, வீடு அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் எடுத்து செய்வீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. கடக லக்ன கடக ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க